கன்னி ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் வீனஸ் பாலாஜி, ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கன்னி ராசி என்பது. போங்க சார், நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க, நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும், நான் பட்ட கஷ்டங்கள் எனக்கு தான் தெரியும், கடன் பிரச்சனை மாட்டிட்டு உயிரே போயிடுச்சு சார் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நிலை கன்னிராசி என்பதுக்கு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அதே போல் நிறைய பேருக்கு ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலை, ஒரு நிம்மதியே இல்லை சார், வாழ்க்கையில் நிம்மதியே போயிடுச்சு சார், நிம்மதியாக தூங்கியே 1 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு. நிறைய பேருக்கு பிரிவினை சார்ந்த பிரச்சனைகள், கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் கருத்து வேறுபாடு, ஒன்றா தான் இருக்கும், பட் ஆனால் அந்த அளவுக்கு ஒரு அன்னுண்ணியமாக இல்லை சார், பிரிஞ்சு இல்லாமல் நினச்சிட்டு இருக்கேன். சில பேர் கோர்ட்டு கேஸ்லாம் போயிட்டுருக்கு, அந்த மாதிரிலாம் சில பேருக்கு இருக்குது. நீங்கள் என்ன சொல்லுங்கள், எவ்வளோ பிரச்சனையை சொல்லுங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கன்னிராசி என்பதற்கு உண்டு. சார் தாங்கி தானே ஆகணும், வேறு வழி இல்லையே, என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம். எவ்வளோ அடித்தாலும் தாங்குகிற ராசி அப்படின்னு சொல்லிட்டீங்க, அப்படி தான் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. அந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவர்கள். அதே போல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கடன் தொந்தரவு, லாஸ்ட் 1.5 வருஷத்தில் அதிகமாக கடன் வாங்கியவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள். கடன் பிரச்சனைனா அவ்வளோ கடன் பிரச்சனை. தொழிலில் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருப்பீங்க கடன் வாங்கி, கடன் கட்ட முடியாமல், ஃபோன் எடுக்க முடியாமல், அது ஹவுசிங் லோனில் இருக்கலாம், கார் லோனாக இருக்கலாம், பிஸ்னஸ் லோனாக இருக்கலாம், ஏதாவது ஒரு லோன் வாங்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்காது, பாப்பா முடியல சார் என்னால், இவ்வளோ பிரச்சனையும் மொத்தமாக மாட்டிக்கிட்டேன், எப்படி மாட்டினேன்னு தெரியல, நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருப்பேன், எல்லாம் பார்த்து கரெக்டாக நடந்துப்பேன், ஆனால் எப்படியோ மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு நிலை. முக்கியமாக பார்த்திங்கன்னா மாணவர்களாக இருக்கீங்க, அவங்களோட அம்மாலாம் ரொம்ப பாவம், சொல்கிற பேச்சு கேட்காம செய்யாமல், சின்ன பசங்களாம் பார்த்திங்கன்னா கேம்ஸு, கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு அடிக்ட் ஆகி ஒரு மாதிரி ஆகியிருப்பாங்க. அதனால் அம்மாங்களாம் ரொம்ப வருத்தப்பட்டுருப்பீங்க. உங்கள் பசங்க கன்னிராசியாக இருந்தால் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் சில பேருக்குலாம் வந்திருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுறதே தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன் சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை சில பேருக்கு இருக்குது. அதே போல் நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு வேலை போயிருக்கு, வேலையில் பிரச்சனை, வேலையில் நெருக்கடி. நிறைய பேர் உங்களை போட்டு கொடுத்து மாட்டி வச்சு சில பேருக்குலாம் வேலை போயிருக்கும், இல்லை கம்பெனி மூடியிருப்பாங்க, இல்லை நீங்கள் ஏதாவது வேலை மாறுறன்னு ட்ரை பண்ணி கடைசியில் அங்கே வேலை கிடச்சி இங்கே வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி மாட்டிகிட்டுலாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் கடந்த காலகட்டத்தில் இருந்துச்சு சார். அதெல்லாம் எல்லாமே இருந்து, நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு, என் வாழ்க்கையில் அப்படியே படம் பிடிச்சி பார்த்த மாதிரி சொல்கிறீங்க. இப்போ அடுத்தது என்ன அது சொல்லுங்கள், அதுதான் சொல்லப்போம். இந்த மாதம் உங்களுடைய கிரக நிலைகள், உங்கள் ராசியாதிபதி 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இருக்கார், ரொம்ப விசேஷமான ஒரு இடம். அதே போல் சூரியன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் இருக்கார். 10ஆம் இடத்தில் குரு பகவான், 12ஆம் இடத்தில் கேது செவ்வாய், 6ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் ராகு, 7ஆம் இடத்துல சனி பகவான், 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான். எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த மாதத்துலேருந்து படிப்படியான தீர்வுகள் வரும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா உங்கள் ராசியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் வந்துட்டார். நீங்கள் நிறைய கோவிலுக்கு போயிருப்பீங்க, நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க. அது முக்கியமாக திருமணம் ஆகாதவர்கள், நான் ராகு தோஷம்னு சொன்னாங்க, செவ்வாய் தோஷம் எல்லாம் பண்ணிட்டேன் சார், கல்யாணம் ஆகலை, அந்த பரிகாரத்துக்கான பலனை இந்த மாதத்துலேருந்து அனுபவிக்க போகிறீங்க. கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்கள் நிறைய வரன் வரும், நிறைய வாய்ப்புகள் வரும், திருமணம் ஆகும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வீட்டில். அதுவும் வைகாசி மாதமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக நடக்க போகுது. அதேமாதிரி பிரிந்து வாழக்கூடியவர்கள், ரொம்ப ஒரு வருத்தமான சூழ்நிலை என்னென்னா, 20 வருஷமாக கணவன் மனைவியாக இருந்தோம் பிரிஞ்சிருக்கோம், 10 வருஷமாக கணவன் மனைவியாக இருக்கோம் பிரிஞ்சிருக்கோம், குழந்தை பெரிய பையனாகிட்டான், பெரிய பொண்ணாகிடுச்சு, இப்போ பிரிய வேண்டிய சூழ்நிலை, இந்த மாதிரிலாம் வருத்தங்கள் நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக நடக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது.
நீங்கள் கும்பிட்ட சாமி இப்போ தான் உங்களுக்கு பலனை கொடுக்க போகுது. ஏன்னா ராசியிலே கேது பகவான் விடவே மாட்டார், எதையும் செய்ய விட மாட்டார். நீங்கள் முன்ஜென்மத்தில் அல்லது உங்களுடைய முன்னோர்கள் செய்த தவறுக்கு ஏதாவது ஒரு அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது, அதெல்லாம் மாறிடுச்சு, கவலைப்படாதீங்க. என்னன்னா ஒரு மனசு கலக்கமாகவே இருக்கீங்க, நம்ம பண்ணுறது ரைட்டா தப்பா அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும். அப்போ யார்கிட்டயா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரிலேட்டிவ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்துக்குங்க. ஒன்றும் டைவர்ஸ் போனால் டைவர்ஸ் போயிருங்க, இல்லை சேர்ந்து வாழலான்னா அது யோசித்து சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார். 2ஆம் திருமணம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய நேரம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலையில் கண்டிப்பாக வாய்ப்பு வரும், அதில் டவுட்டே கிடையாது. வேலை உடனே கிடச்சிரும். இந்த மாதம் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடச்சிரும். ஏற்கனவே சூப்பராக இருக்குது. சனி பயிற்சி ஆகிட்டார், குரு பயிற்சி ஆகிட்டார், ராகுகேது பயிற்சி ஆகிட்டார், எல்லா பயிற்சியும் ஆகிடுச்சு. லைஃப்பில் ஒரு பர்ஃபெக்ட் மேனாக இருக்க போகிறீங்க. அதே போல் வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடி கண்டிப்பாக குறையும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலை போகக்கூடிய தருணத்தில் இருக்கீங்க, அப்படியே இந்த பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்குலாம் ஒரு வேலை வாய்ப்பு இருந்துச்சு, கரெக்டாக ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிரும், ஒரு வேலை கிடச்சிரும், கவலைப்படாதீங்க. அதே போல் நிறைய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் வாய்ப்பு இப்போ தான் கொஞ்சம் பிரகாசமாக தெரியும். இப்போ தான் நீங்கள் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்ற யோசனையே வரும். இத்தனை நாள் அதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டீங்க. அதனால் நிறைய கடன், அதனால் நிறைய பிரச்சனை. இப்போ என்ன ஆகுன்னா மைண்டு ஓப்பனாக இருக்கும், சில விஷயங்களை யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஏன்னா அவ்வளோ வாங்கியிருக்கீங்க, அவ்வளோ வாங்கி கூட என்னால் எதுவும் செய்ய முடியல சார், ஆனால் இப்போ தான் நான் கொஞ்சம் தெளிவாக இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது, அதுவாக தானாக நடக்குது, அதை தான் நேரம்னு சொல்கிறோம். அந்த நேரம் மாறி இருக்குது. பார்த்திங்கன்னா கன்னிராசி என்பவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல நேரம், அதுக்கான ஆரம்ப மாதம் இது. நீங்கள் அதுக்கு தான் இப்போ கரெக்டாக நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்கள் பிஸ்னஸில் நல்ல க்ரோத் இருக்கக்கூடிய நேரம். 10ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல சூரியன், சூப்பராக இருக்குது. நல்ல பெரிய லெவலில் தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய நேரம். கேட்ட இடத்துலாம் பணம் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. தனஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, அதில் பணம் நிறைய வரவுகள் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். பணம் நிறைய வருதுன்னு கடனாக வாங்கி மாட்டிக்காதீங்க. பேங்க் லோன் ட்ரை பண்ணுங்கள், பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள். பணம் வருது அப்படின்றதுக்காக ரொம்ப நாள் பணம் அது கூட வரல சார், வட்டி கேட்டு கூட கொடுக்கல யாரும் அப்படின்ற சூழ்நிலாம் வரும். ஆனால் அதிக வட்டிக்கு வாங்காமல் சேஃபாக வாங்கிட்டீங்கன்னா தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். அதே போல் நீண்ட காலமாக பணம் வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பணம் வரவுகள், உறவுகளில் நிறைய சண்டைகள், விரிசல்கள், அம்மா அப்பா கூட சண்டை போடுறது, கூட பிறந்தவங்க கூட சண்டை, அதெல்லாம் மாறும். பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த மாதத்துலேருந்தே குறைய ஆரம்பிச்சிடும். அதே போல் நீண்ட காலமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வீடு வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, வீடு மாறணும்னு நினைக்கக்கூடிய ஒரு வீடு மாற்றம், தொழில் மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் மாற்றம். அதேமாதிரி வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, வெளிநாடு வாய்ப்புகள். ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்க போகிறாரு, 9ஆம் இடத்துல உங்களுடைய ராசியாதிபதி புதன். அதனால் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்கும். வெளிநாடு டூர் போகணுன்னு சில பேர்லாம் வாய்ப்புகள் வரும். வெளிநாடு போய் பிஸ்னஸில் ஏதாவது யோசிக்கலாம், பிஸ்னஸில் ஏதாவது ப்ராடக்ட்லாம் பார்த்துட்டு வரலான்ற எண்ணங்கள்லாம் வரும். அதே போல் வெளிநாடு போய் வேலை பார்க்கலான்ற சில வாய்ப்புகள் வரும். படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வரும். ஒரு பார்த்திங்கன்னா மைண்டே ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய வேலை பிரச்சனை குறையும், பதட்டம் குறையும். உங்களுக்கு இருந்த நெருக்கடி வேலையில், வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா சில பேருக்குலாம் கடுமையான நெருக்கடி, எனக்கு ப்ரமோஷனே கிடைக்க விட மாட்டுறாங்க சார் இங்கே இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி சில பேருக்குலாம் அந்த மாதிரி நெருக்கடிகள்லாம் குறையும். மொத்தத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை, அதே மாதிரி ரொம்ப ஒரு சிறப்பான மனசு, சந்தோஷமான சூழ்நிலை, நிம்மதியான தூக்கம், முதல்ல ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூன் மாதம் கன்னிராசி என்பதற்கு இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலைகள் தகுந்தால் போல் தசா புத்தி ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு தசையை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பை தசா புத்திக்கு தான் உண்டு. அப்போ நல்ல கிரகங்கள்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னா நான் சொல்கிற பலன்களை விட அதிகமாக நடக்கும். தீய கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னா நம்ம சொன்ன பலன்கள் சில நேரம் நடக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், 51 பக்கம் பிடிஎஃப் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி இருக்கும், அதில் பலன் வராது, அது 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதேமாதிரி நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், அதில் பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஜாதகம் பார்க்குறது, அதேமாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரசன்னங்களில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், ஜாமக்கோள் பிரசன்னம்,
தேவப்பிரசனம் போன்ற பல வகுப்புகள்லாம் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.